காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போக்கேமான் பிரிக் ப்ரான்ஸ் ஃபார் எவர் அந்த கேம் பார்த்திங்கன்னா ரோப்ளக்ஸ் விளாட வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்ட்டாக போடலான்னு இருக்கோம். வீடியோ வந்து வர பார்த்திங்கன்னா டிலே ஆகும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஒரு இதாக தேடி கண்டுபிடிச்சி இதில் என்ன எனக்கு எடிட்டிங்கே பண்ண தெரியாது. இதில் நான் எடிட்டிங் வேறு பண்ணிட்டு வச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. இது போக கட்சி முடிஞ்சிருச்சு. அடா பிளாக் ஸ்கின்னாக இருக்கு. யார் அது? ராமதானா? ஸ்கின்னு ஒழுங்காக லோடாகாமல் இருக்கியா? என்னையா அது எரிச்சலாக இருக்கியா? கஷ்டப்பட்டு நான் ரோப்ளாக்ஸ் கொடுத்து ஸ்கின் வாங்கினா. வெயிட், நாம தான் பேசுகிறோம். என்னாச்சு போருங்க. ஐ கேனாட் பிலீவ் இட் டுடே ஃபைனலி. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போக்கேமான் வாங்க போகிறோமா ப்ரொஃபஸர்கிட்ட. அதான் சொல்லியிருக்காங்க. மால் ஒன் டே பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. பேர் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? சரி, கேடிஜி பாய்ஸும் கொடுத்துருவோம். போடு, கேடிஜி பாய்ஸ். டடடடா டடடா மாஸ் பிஜிஎம் போட்டு விட்ருவோம். கேடிஜி பாய்ஸ், அவ்வளோதான். கரெக்டு தான் கைஸ். இங்கே பாருங்கள், இதிலலாம் ஸ்கின் இருக்குது. கேமில் மட்டும் லோட் ஆகலே, என்ன பக்குன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாங்க? என்னமோ சொல்லிட்டு கிடக்காங்க, ஒன்றும் புரியல. ஃபேவரெட்லாம் வேண்டாம், போவோம். இப்போ கீழே போய் அம்மாட்ட பேசணுமா? இல்லை எல்லா கேம்லேயும் அப்படி தான் இருக்கும். போக்கேமான் கேம் எல்லாமே பொதுவாக அப்படி தான் இருக்கும். என்னடா யாருமே இல்லை? என்னடா அது? யாரோ நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்கடா. ஜாக், யாரா நீ? ஐ கேனாட் பிலீவ் இட். என்னால் நம்ப முடியலை. இதான் நமக்கான ஃபஸ்ட்டு போக்கேமான்கான நேரம் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா என்னாலே நம்ப முடியல, நீ எப்படிடா நம்ப இருப்ப? ஹரியப். சரி, வாசிக்கல் லேபுக்கு போவோம். வாங்க அவங்க கூட லேபுக்கு போவோம். நமக்கு போக்கேமான் கொடுப்பாங்க. எனக்கு சிரிப்பாக வருது காய்ஸ். மண்டை மட்டும் இட்டாச்சு தலையை வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரியா இருக்குது. போயிட்டான்டா. நானும் வரேன்டா. போக்கேமான் எனக்கு வேணுடா. நில்றா, உள்ளே போ தான் இருக்காங்க. போக்கேமான் கொடுறா. நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட வாங்கணுமா? ஐயா போக்கேமான் கொடுங்க ஐயா. என்ன கொடுக்க மாட்டேங்காரு? சார் கொடுங்க சார். ஐயா எனக்கு தேவை போக்கேமான் நாளே கொடுங்கய்யா. சரி விடுங்க, நம்ம வெளியே போய் தேடி பார்ப்போம் எங்கேயாச்சுன்னு. நேராக ஒரு பாதை இருக்கு கைஸ், அங்கே போய் பார்ப்போமா? ஒரு வேளை அங்கனுக்குள்ளே நம்ம அம்மா அப்பா இருப்பாங்களோ? இருக்குமோ? சரி அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு இன்னும் யார் லைக் கொடுக்கலாம், லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்திங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்திருக்கான். அதையும் பார்த்திங்கன்னா தொட்டு விட்ருங்க காய்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு நீங்கள் தொட்டு விட்டிங்கன்னா. என்ன பேசுகிறாங்க? ஐயா நம்ம இங்கிலீஷ்லாம் தெரியாதே. ஐயா அவங்கள என்ன பேசுகிறாங்க? சரி முடிஞ்சாலும் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது அந்த இடத்துல வந்து என்னமோ விழுந்திருக்கான், அதனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்துட்டாங்கய்யா. நீ தானே உனக்கு ஃபஸ்ட்டு போக்கேமான் நாள் லாபுக்கு போகணுன்னு கூப்பிட்றாங்க. அவ்வளோதான் காய்ஸ். வளவலன்னு கொலவலன்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே சொல்ல வர்றது இதைத்தான் சொல்கிறாங்க. இதுக்கு வளவலா கொலவலான்னு நிறைய பேசுகிறேன். யாரா அவன் பிளேயர் நம்ம கூட இருக்காயா? நான் தாண்டா போவேன். எனக்கு தாண்டா போக்கேமான் வேணும். எனக்கு தாண்டா வேணும் காய்ஸ். நானும் அவனும் ஒரே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடு 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 ஓடு. அவன் மண்டிக்கு நேரம் கரெக்டாக ஓடுமா? என்ன எனக்கு முந்தி போயிட்டான். நான் தானே முன்னாடி ஓடினேன். என்னடா அது ஏமாத்துறீங்க? நான் தாண்டா ஓடினேன். எனக்கு தாண்டா போக்கேமான் வேணும். உள்ளே போங்க. அவ்வளோதான், உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம போக்கேமானே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஜாக் இங்கே தாங்க இருக்கான். ப்ரொஃபஸர் சொல்கிறார், உங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ யார் எப்படிப்பட்டவன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்கிறாரு. இந்த வேர்ல்டு வந்து பெருசு. இதில் நிறையா போக்கேமான் இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை நீ வந்து ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலாம். நீ அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். எவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் பேசுகிறாரு நிறையா. லவ் யூ அட்வென்ச்சர் வித் தம். போக்கேமானுக்கும் அவங்க கூட அந்த அட்வென்ச்சரில் அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் போக்கேமான் சூஸ் பண்ணால் வேணாமாயா? கொடுத்துட்டாரு காய்ஸ். நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? ஃப்ராக்கி எடுப்போமா? இல்லை வேறு என்ன எடுக்கலாம்? ஸ்கார்பனி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது. சார்மெண்டர் எடுத்துருவோமா? எடுப்போமா சார்மெண்டரை? இல்லை ஸ்கூட்டில்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது பேர் என்ன, ட்ரீக்கியாக என்னமோ இருக்குமே, வாயில் சிகரெட்டு மாதிரி பிடிச்சிட்டு நிற்குமே, அந்த போக்கேமான் எடுத்துடலான்னு தோணுது காய்ஸ் எனக்கு. வாங்க அதை போய் பார்த்து அதை எடுக்கலாமான்னு பார்ப்போம். இதெல்லாம் வேண்டாம், அதை பார்ப்போம். என் சார்மெண்டர் மேலே ஆசையாக இருக்குது கைஸ். ஆனால் ஃபயர் டிப்பு என்ன செய்யலாம்?
எஸ்எம்டிக்கே எடுத்துருவோமா? எடுத்துருவோம் கைஸ். எடுத்துடலாம் தான் எனக்கு தோணுது. அப்படி தான் எடுப்போமா? அது கிராஸு வேறு என்ன டைப்பு? அது வேறு வேறு என்ன டைப்புன்னு தெரியலையே. சரி விடுங்க, எடுத்தாச்சு. ஓ எக்ஸலண்ட் சாய்ஸ். உன் போய் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. சரி, உனக்கு நிறைய சேலஞ்செலாம் வரும், அதெல்லாம் நீ கடந்து போயான்னு தான் உன்னோட லட்சியத்தை நீ அடைய முடியும் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. சரி என்னை விடுங்க, நான் கிளம்புறையா போகலாம். இப்போ போய் வெயிட் இல்லைடாலே வைத்தகரப்பையில் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். யாருங்க இவன் இப்போ தாங்க போக்கேமானே வாங்கியிருக்கேன், அதுக்குள்ளே பாட்டில் கூப்பிட்றான். பைத்தியமாடா நீ, ஏன்டா அப்படி செய்கிறீங்க? ஈவி நார்மல் டைப்பு தானே, நம்ம கிராஸ் டைப் வச்சுருக்கோம், வேலைக்கு ஆகுமா? சரி போருங்க. என்ன காய்ஸ் இவ்வளோ அட்டாக் இருக்குது? லீஃபேஜ் கொடுத்து பார்ப்போம். லீஃபேஜ் ஏங்க அடி எவ்வளோ? என்னங்க இப்படி அடிக்குது? ஒருவேளை நார்மல் டைப்புக்கும் இதுக்கும் ஆகாதோ? எனக்கு இன்னமும் நான் சார்மண்டரை எடுத்துக்கலாமான்னு தோணுது கைஸ். என்ன செய்யலாம்? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். பவுண்ட்டு நல்லா தான் அட்டாக் கொடுக்குன்னு நினைக்கேன். பவுண்ட்டு கொடுத்து பார்ப்போம். நல்லா குறையுது காய்ஸ். கிரிட்டிக்கல் ஹிட்டு. அறா பவுண்டை போட்டு அதை ஈவி அடித்து தூக்குங்கடா. ஈவியாவது வாவியாவது அடிச்சு போடுங்கடா. அடி அது டெய்லிக்கு காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிஃபென்ஸை குறைச்சி ஒரேடியாக அடித்து கொண்டுலான்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இன்னும் 1 HP. அதை அட்டாக்கை வேறு கம்மி பண்ணி விடுது. ஏற்கனவே ஒழுங்காக அடிக்க மாட்டேங்க, அதில் அட்டாக்கை வேறு கம்மி பண்ணி விடுது. பட் காய்ஸ் இன்னும் ஒரு அடி. ஒரே ஒரு அடி. அவ்வளோதான், அடிச்சாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், ஈவி அடிச்சு முடிச்சிட்டோம். 69 HP கிடச்சிருக்கு. இபி கிடச்சிருக்கு. அமேசிங். 200 தரான். 200 தராயா? நைஸ். நீ நல்லா சண்டை போடுற, நான் போக்கேமான் ஹீல் பண்ணலன்னு சொல்கிறான். சரி வேறு, நீ நல்லா பேட்டில் பண்ணியிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்கள் அப்பா பார்த்தோம், நீ நல்லா போட்டி போடுற, நீ வருங்காலத்தில் நல்லா போக்கேமான் ட்ரெயினராக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது, நீ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறாங்க. நிறைய என்னங்க அது செங்கல் மாதிரி தெரியுது எனக்கு. செங்கலை கழுத்தில் கட்டி விட்றாங்களா? இல்லை எனக்கு புரியல, அது என்ன செங்கல் மாதிரி தான் இருக்குது. கிளம்பிட்டாங்க. சரி நம்மளும் கிளம்புவோமா? இவன் என்னையா அது ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சொன்னு பேசிக்கிட்டே கிடக்கான். போடா அங்கிட்டு, இது வேலையே பார்க்க விட்றா பைத்தியக்காரப்பைய. இன்னும் ஒரே பிளாக் ஸ்கின்னாக இருக்குது. வந்துட்டோம் வாய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு சொன்னாங்க, அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேமுக்குள்ளே ஜாயின் ஆனாங்கன்னா நமக்கு வந்து இது தருவாங்களாம், ஃப்ரீயாக ரியலோ தருவாங்களாம். சூப்பராக இருக்குல்ல கேட்க? அப்படி தான் யூடியூப்பில் சொன்னாங்க. அதுதான் நானும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பார்க்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வருவான், எவனுமே வரமாட்டாங்களே. இந்த கேமில் இருக்கவங்களுக்கே கொடுத்து பார்ப்போம். வரிசையாக போட்டு விடு, பேரெலாம் பார்க்க டப்புன்னு போட்டு விடு. ஆனால் அவங்களுக்கு திருப்பி நான் இன்வைட் பண்ணால் வருவாங்களா மாட்டாங்களா? எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது காய்ஸ். இன்னும் 5 பேர் இதில் வேறு காட்ட மாட்டேங்க, என்ன செய்ய? மிச்சம் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவோமா? 2 பேர் தான் அப்செட்டே பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்து விடுவோம். காசா போனா போகுது. நமக்கு ரியலு கிடைக்கணும். ரியலு லுக்கோடியாக எவால்வ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் காய்ஸ். பெஸ்ட்டு ஃபைட்டிங்கு. என்ன சொல்கிறான் தம்பி? நல்லா போய் உன் அட்வென்ச்சரை மேற்கொள்ளு போகிற உள்ள உனக்கு அடிப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வைப்போ, நான் ஹீல் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை தான் சொல்கிறேன். இங்கே பாரு எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 103 எப்படி போக்கேமானாக இருக்கும்னு தோணுது. கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்க? பெருசாக நாமளும் கமெண்ட் பண்ணி பார்ப்போமா? ஐயா எதாவது அக்செப்ட் பண்ண எல்லாம் வாங்கன்னு சொல்லிவோமா? சரி வேண்டாம் விடுங்க. இங்கே நம்ம பேட்டில் பண்ணணும்னு நினைக்க வேண்டிட்டேன். போக்கேமானில் ரிக்கோ அதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. சரி இவங்க வேறு 5 பேர் இன்வைட் பண்ணி சொல்கிறாங்க. ஒருவேளை சும்மா இன்வைட் பண்ணால் வருமா? அது வேறு தெரியல. சரி நம்ம அடுத்த பேட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். அதை சும்மா இன்வைட் பண்ணாலே வருதா இல்லை எப்படி வருதுன்னு பார்ப்போம். எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. 5 பேர் இருக்குது, 3 பேர் 2 பேரை தான் அக்செப்ட் பண்ணாங்க கைஸ். இது வேறு டென்ஷன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிட்டிங் ஐயோ பேர் வேறு ஒழுங்கா தெரியலையே. சரி அதான் இது நார்மல் டைப்பு தான். இனிமேல் தான் ஃபேர் டைப்பை மாதிரி எவ்வளோ அனுப்புவேன்.
நார்மல் டைப்புக்கு பவுண்டே கொடுப்போம். இல்லைங்க அவ்வளோதான் போகுது பெக்கு. ஏய் ஏங்க காவாசி எழுத்த குறைச்சிடுச்சிங்க பெக்குலையே. இப்போ கைஸ் இந்த ஃப்ளச்சிங்க பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிறோம், அடி தரமாக நம்மளே அடிக்குது. அப்போ எனிமையாக அடிக்கும். கைஸ் நம்மகிட்ட வேறு ஹெல்த் இல்லை. ஐயோ ஹெல்த் இல்லை, ஹெல்த் இல்லை, ஹெல்த் இல்லை. டேக் போச்சு 4 HP. போக்கே போல் தூக்கி போட்டுருவோம். இதுக்கு மேலே என்னன்னாலும் பார்த்துக்கலாம். டெத் ஆகிட்டோம். ஃப்ளச்சிலிங் சூப்பராக அடிக்கி கைஸ். பிடிக்க முடியுமா? 1 2 3 மாட்டிக்கிச்சு. ஃப்ளச்சிலிங்கே பிடிச்சாச்சு ஒரு வழியாக. ஓ இதுக்கே ஸ்டிக் நேம் கொடுக்க போகிறீங்களா? எனக்கு வேணாயா. போக்கேமானுக்குலாம் நம்ம பிரிக்க வேண்டாம். லெவல் 7 ஆயிடுச்சு கைஸ். இதில் வந்து நல்ல நல்ல மூவெலாம் கற்றுக்கிட்டா நல்லா தான் இருக்கும் கைஸ். நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு ஃபயர் டைப் வேணும் கைஸ். இது ஃபுல்லாக நார்மல் டைப்பாக இருக்குது. நமக்கு கிராஸ் டைப் இதுக்கு ஆகாது போல். ஐயா ஹீல் பண்ணிக்கிட்டீங்களா ஐயா? ரொம்ப நன்றியா. இப்போ நம்மகிட்ட என்ன ஹீல் பண்ணிட்டார். பிரச்சனை 4 லெவலில் இருக்குது கைஸ். போய் போட்டி போடலாமா? சரி போகிறேன். ஏதாச்சும் போக்கேமான் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன போக்கேமானு? பனில் பி வேண்டான்னு தான் தோணுது. வேண்டாம் கைஸ், பனில் பி வேண்டாம். வெளியே வந்துருக்கியா? இப்போ நம்ம அவன்கிட்ட போட்டி போட போகிறோம். சண்டை போடலாம். ஃப்ளச்சிலிங்கை தூக்கி வைப்போம். ஃப்ளச்சிலிங்க்கும் லெவல் ஏறட்டும். முன்னாடி ஃப்ளச்சிலிங் அவனா சூஸ் பண்ணுறேன். ஒழுங்காக அடிச்சு போட்டுறவங்கள. தம்பி ஓப்போ சண்டை போடுறோம் கூப்பிட்றாரு. ஐயா வாங்க ஐயா. என்னையா இறக்குறீங்க? ஏதோ புழுவை இறக்கியிருக்காரு கைஸ். நம்ம ஃப்ளச்சிலிங்டா. பெக்க போடுறாளே, பெக்கு போடுறா, கொத்தி விட்றா, தலையிலே இப்போ கொத்துறா. அவ்வளோதான். பாதி HP குறைச்சிட்டு சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். அப்போ 2 அடி அடிச்சு செத்துருவேன். செத்துருவான். என்னடா ஸ்பீடை கம்மி பண்ணி விட்டானா? நான் தான் கைஸ் அடிக்கிறது. அவன் பாருங்கள் வெறுப்பேற்றுறான் கைஸ். நான் தாண்டா அடிக்கிறது, நீ ஏன்டா அடிக்கிற? அடிக்கவும் மாட்டேங்க. ஸ்பீடை வேறு கம்மி பண்ணி விட்றான். நாம் 2 அடி அடிச்சா செத்து போயிடுவான். இப்போ என்ன நாம் வேறு போக அவன் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு திருப்பி அதே தான். அட புழு பைத்தியமே, ஏன்டா வேண்டாம். வேறு போக்கமானே இல்லையாடா, புழுவாக இறக்குற. போடு. ஆஃப் ஹெல்த்து குறைஞ்சிச்சு கைஸ். இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்துருவான்னு நினைக்கிறேன். அடிப்போமா? அவன் வேறு ஸ்பீடை கம்மி பண்ணுவான். ஏன்டா நீ சாவே போதரா. இப்போ ஏன்டா ஸ்பீடை வேறு கம்மி பண்ணி விட்ற? அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஃப்ளஷ்லிங்க்கு ஹெல்த் இருக்குது, போய்ட்டு ஹீல் பண்ண வேண்டாம்னு தோணுது. இது வேறு நாய் தொல்லை வேறு கத்திக்கிட்டே கிடக்குது. சரி வாய்ஸ் அந்த நாய்ஸை வந்து கண்டுக்கிட்டாதீங்க. நாய் வந்து ரொம்ப கத்துது, என்னன்னு தெரியல. நாய்க்கு பைத்தியம் பிடிச்சா என்னென்னு ஒன்றும் புரியவில்லை. அது கத்திக்கிட்டே கிடக்கு சாயங்காலத்துலேருந்து. அதனால் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்கிடாமல் விட்ருங்க வாய்ஸ். இது என்ன இடம்? இந்த 2 செடி மரம் மட்டும் சின்னதாக இருக்கே. ஏழை உழுது. என்ன போக்கேமான் கிடைக்கும்? ஏதாச்சும் நல்லதா பிக்கச்சு கிடைக்குமா? பிஜி பிடிக்கலாமா வேண்டாமா? காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிஜி வேணாம் தான் தோணுது. வேண்டாம். வேறு இப்போ என்ன செய்யலாம்? போட்டி போடாமல் ஓடி போயிருக்குமா? போக்கேமானா? பண்டில் பி. ஏன்டா இங்கே வேறு போக்கேமானே இல்லையாடா? பண்டில் பி, பிஜி, ஃபிஷிங் மட்டும் தான் இருக்குது. வேறு போக்கேமானே இல்லையா? பிக்கச்சுலாம் எப்படா தருவீங்க? பிக்கச்சுவை எனக்கு பிக்கச்சு வேணாம். பிக்கச்சு. சரி வாங்க நம்மளும் சண்டைக்கு போவோம். வாடா சண்டைக்கு. அவன் பேர் கேம்ப் ஃபயர் ஜாக்கா. இன்னமும் பேசுகிறான். அதாங்க அவன் பேர் கேம்ப் ஃபயர் ஜாக்கா. கேம்ப் ஃபயரா கேம்பா என்னமோ போட்டுருக்கு. சரி விடுங்க. ஒரு போக்கேமான் தான் வச்சுருக்கான். பிஜி வச்சு அடிப்போமா? இது என்ன ஒர்க் ஆக மாட்டேங்க ஃபைட்டிங் இது. ஐயா ஃபைட்டிங் ஒர்க் ஆக மாட்டேங்கய்யா. பக் ஆகுதியா? பெக்கு போடுறா. பாட்டு அடி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 அடிக்கிட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது வேறு ஒர்க் ஆக மாட்டேங்க, பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். போடணும் ஒரு பெக்கு. குயிக் அட்டாக் வேறு புதுசாக கற்றுக்கிட்டுக்கு ஃப்ளச்சிலிங்கு லெவலில் 5 ஏறனால கற்றுருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். குயிக் அட்டாக் போடுவோமா வேண்டாமா? முடிச்சிருச்சு காய்ஸ். பெக்கு 3 பெக்கு போட்டாலே முடிஞ்சு. நீங்கள்லாம் என்னடா சண்டைக்கு வரீங்க? 3 கொத்துனாலே தாங்க மாட்டேங்கிங்க. எவ்வளோடா காசு கொடுக்க? 96 ரூபா தான். பரவாயில்ல இருக்கட்டும். 96 ரூபா நல்ல காசு தான். சரி வேறு என்ன செய்யலாம்? இது என்ன காய்ஸ், இப்போ இங்கேயும் சண்டை பண்ணணுமா? என்ன உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா ஒரே இடத்துல? அவன் என்ன சொல்கிறான்னா, போக்கேமான் வந்து இந்த உலகத்தில் நிறையா இருக்குது, அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஆமாம், சில போக்கேமான்லாம் க்யூட்டாக தான் இருக்கும். பனில் பி. ஐயோ என்னடா நேரத்தில் ஃபோன் வேறு வருது. சரி விடுங்க. போடு பெக்கை போடு. பனில் பிக்கு பெக்கு.
பனல்பியை கொத்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிச்சு காய்ஸ். அதான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போடு பெக்கு போடு. அவன் தான் காய்ஸ் அடிக்கிறான். ஒன்று ஹெச்பிடாலே அதுதான் என்னடா அப்படியே நீயே டெத்தாக இருக்கலாம்லடா. ஏன்டா அப்படி சரிங்க 1 ஹெச்பியில் ஏன்டா நிற்கீங்க? டென்ஷன் ஊற்றாதீங்கடா. 1 ஹெச்பி தான்டா. இது வேறு பக் வேறு ஆகுதே. குயிக்கட்டாக போட்டு முடிச்சு விட்றாளே. டப்புன்னு முடிச்சு விட்றா. அவ்வளோதான். பனல்பி ஃபெயில் ஆயிடுச்சு. வேறு என்ன போக்கேமான் மாற்றிடுவோம் காய்ஸ். ட்ரிக்கோ வாயா நீ வாயா. ஃப்ரெஷ்லிங்காலாம் தாங்க முடியாது அதுக்கு மேலே. என்ன அது பிஜி அச்சோ நார்மல் டைப்புக்கு லீஃப் டைப்பு ஆகவே ஆகாது. என்ன தான் செய்ய? சரி விடுங்க, பவுண்ட்டு கொடுத்து அடிப்போம், வேறு வழி இல்லை. பவுண்ட்டை போடுறா. டேக்கிள் எவ்வளோ குறையுது? 3 தான் கைஸ் குறைஞ்சிருக்கு. குட், நாட் பேட். இன்னொரு பவுண்ட்டு போடுறா. லீஃபேஜா? சரி விடுங்க, அவ்வளோ குறைஞ்சிருக்கு போதும். இன்னும் 2 அடி செத்துருவானா? இன்னொரு லீஃபேஜா பவுண்ட்டா எது போடலாம்? பக் ஆகாதடா, ஏன்டா இது வேறு? அந்த டச் வேறு பக் ஆகுது கைஸ். இன்னும் 1 ஹெச்பி. இன்னும் 1 ஹெச்பி. ஏன்டா எல்லாம் இப்படி 1 ஹெச்பிலே நிற்கிங்க? அந்த 1 ஹெச்பி நீங்களே போயிட வேண்டியதுடா. பவுண்ட்டு ஓடுறா வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போடா தம்பி. ஒன்று அம்மா தந்தாங்கப்பா, வீட்டுக்கு போப்பா. என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க. 72 ரூபா தான் தரான். அவன் கூட ஒரு பக்கம் எனக்கு 92 ரூபா தந்தாயா? என்னையா அது நியாயம்? ஒரு போக்கேபால் இருக்குது. என்னடா இன்னொரு போக்கேமான்? என்னது பனல்பி? ஏன்டா வேறு போக்கேமானே இல்லையா? எப்போ பார்த்தாலும் பனல்பின்னே தரீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல போக்கேமானா தாங்களேண்டா. வெளியே போயிடுவோம். ஃப்ளெக்ஸ்லிங்க்கு ஹெல்த் வேறு இல்லை. போய் அதை இடுறா. என்ன கிடச்சிருக்கு? போஷன். அப்படியே கூச்சிடுவோம். எதுக்கு திருப்பி அங்கிட்டு போய்கிட்டு? இது என்ன? சரி இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கலாமா? சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைப்புங்கிற பட்டன் அமைக்கி விடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.